வணக்க மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக சரத்குமார் நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய ஆடி இந்த படத்துடைய முழு கதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாகர்கோயிலில் ஒரு மிகப்பெரிய ட்ரக் டீலராக வரக்கூடியவர் தான் இந்த படத்துடைய ஹீரோவான நம்ம சரத்குமார். இந்த படத்தில் மூர்த்தின்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. நாகர்கோயிலே கட்டி ஆண்டுட்டு இருக்க மூர்த்தி அவருடைய பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. இந்த லவ் மேட்ரு தெரிஞ்சதும் நம்ம மூர்த்தி லவ் பண்ணுற பையனை கிட்னாப் பண்ணிட்டு நடு கடலை கொல்றதுக்காக கொண்டு போயிறாரு. பையனை கொல்றதுக்கு என்னவோ நம்ம மூர்த்தி தான் அவனை தூக்கிட்டு போனாரு. ஆனா போன இடத்துல நடந்த சம்பவமே வேற. ஒரு கடத்துல நடு கடல்ல நம்ம மூர்த்தியும் மாட்டிக்கிறாரு. கடைசியில கொல்றதுக்காக போன மூர்த்தி உயிர் பொழைச்சாரா, இவரு கொல்லணும் தூக்கிட்டு போன ஒரு பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்ட் இவர் கொன்னாரா, இது எல்லாத்தையுமே டீமால முடிஞ்ச அளவுக்கு சுவாரஸ்யமா சொன்ன படம் தான் இந்த ஆழி. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மணி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் கமெண்ட் ஷேர், லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காமல் ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ளே போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே தமிழ்நாட்டில் இருக்க நாகர்கோயில்ன்ற ஊரை காட்டுறாங்க. அந்த ஊரில் ராம்தாஸ்ன்ற ஒரு யூடியூபர் இருக்கான். சமூகத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய அவலங்களெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுறதுல இந்த ராம்தாஸ் ரொம்பவே கில்லாடி. அவனுடைய யூடியூப் சேனல் மூலிமா மக்களுக்கு அவனால் முடிஞ்ச அளவுக்கு விழிப்புணர்வு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்படி இருக்கும்போது தான் அந்த நாகர்கோயிலில் ஒரு மிகப்பெரிய அளவில் ட்ரக்ஸ் சப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய மூர்த்தின்ற ஒரு பெரிய கேங்ஸ்டரை பத்தி ஒரு வீடியோ லாக் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுல அவன் சொல்லக்கூடியது என்னன்னா, இந்த மூர்த்தின்றவன் வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண போட் மெக்கானிக்கா பலம் வந்துட்டு இருக்கான். ஆனா உண்மையிலே தமிழ்நாடு முழுக்க மாணவர்களுக்கு மத்தியில போதைப் பொருளை சப்ளை பண்றதுல இவனை அடிச்சுக்க ஆளே இல்லை. இன்ஃபேக்ட் இவனுக்கு பின்னாடி ஆளுங்கட்சியும் இருக்காங்க, எதிர்கட்சியும் இருக்காங்க. இப்படி அரசியல்வாதிகளை தான் கைக்குள்ள போட்டுக்கிட்டு அண்டர்வேர்ல்ட்ல பெரிய ட்ரக் மாஃபியாவே நடத்திட்டு இருக்கான். அப்படின்ற மாதிரிலாம் இந்த யூடியூபர் ராம்தாஸ் மூர்த்தின்ற மிகப்பெரிய ட்ரக் லார்டை பத்தி பேசிட்டு இருக்கும் போதே சடனா பாத்தீங்கன்னா மூர்த்தி என்ட்ரி கொடுக்குறான். எஸ், இவ்வளோ நேரம் இந்த யூடியூபர் மூச்சு பிடிச்சி பேசிட்டு இருந்த அந்த மூர்த்தின்றவன் இவன் கண்ணு முன்னாடி வந்ததும் அவ்வளோதாங்க, ராமதாஸோட ஈரக்குள்ளேயே நடுங்கி போயிடுது. ஏன்னா மூர்த்தி சாதாரண ஆளே கிடையாது. அவனை பற்றி யாராவது வெளியில் சொன்னாலே அவங்க கதையை முடிச்சு விட்ருவான். அந்த மாதிரி தான் இந்த யூடியூபர் ராமதாஸையும் ஒரே போடா போட்டு காலி பண்ணிடுறான். இந்த அளவுக்கு கொடூரமான கேரக்டராக வரக்கூடிய இந்த மூர்த்தின்ற கேரக்டரில் தான் நம்ம சரத்குமார் நடிச்சிருக்காரு. இப்போ அப்படியே மூர்த்தியோட லைஃப் ஸ்டைலை காட்டுறாங்க. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் இவன் ஒரு சாதாரண போட் மெக்கானிக். நான் உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ட்ரக் கிங் பின்னா இவன் வளம் வந்துட்டு இருக்கான். மூர்த்தியோட ஃபேமிலியை பற்றி சொல்லணும்னா, இவனுடைய குடும்பத்தில் இவன் ஒய்ஃப் அண்ட் இவனுக்கு இருக்கிறது முகில்ன்ற ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இவருடைய பொண்ணை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு சாதாரண போட் மெக்கானிக். இவர் பண்ணக்கூடிய அந்த இல்லீகல் பிஸ்னஸ் எதுவுமே அவங்க பொண்ணுக்கு தெரியாது. அப்படிதான் இவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் மூர்த்தி தான் பொண்ணு ஒய்ஃப் எல்லாம் கூட்டிட்டு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதுக்காக ஒரு கடைக்கு கூட்டு போயிருக்காரு. அந்த கடையில மூர்த்தியோட பொண்ணு ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்கும் போதே அதே கடையில ஒரு யங்ஸ்டர் இருக்கான். இந்த யங்ஸ்டருடைய பேர் அருள். இவன் இந்த படத்தோடைய கிட்டத்தட்ட செகண்ட் ஹீரோ மாதிரி. அவன் ரொம்ப நேரமா மூர்த்தியோட பொண்ணையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். அவன் மட்டும் பார்க்கலைங்க, அவன் குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க மூர்த்தியோட பொண்ணான முகிலும் அந்த பையனை பார்த்துட்டு தான் இருக்கான். எஸ், இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அவங்க வீட்டுக்கே தெரியாம மறைமுகமா லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஜவுளி கடையில மூர்த்தியோட பொண்ணு எந்த ட்ரெஸ் எடுக்கணுன்றத முதல் கொண்டு அந்த பக்கம் வந்து அருள் தான் சூஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்படி இவங்க கண்ணாலே பேசிக்கிட்டு இருக்கிற அத்தனையுமே அதே கடையில் இருக்கக்கூடிய நம்ம ட்ரக் மாஃபியாவான மூர்த்தி நோட் பண்றாரு. யார் இந்த பையன் ரொம்ப நேரமா நம்ம பொண்ணையே பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவருக்கு சந்தேகம் எழுந்துடுது. உடனே இவருடைய பொண்ணுக்கே தெரியாம இவர் பொண்ணை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தா அருள் கூட ஒரு ஃப்ரெண்டு நின்றுட்டு இருக்கான். அவனை பிடிச்சி பலார்னு அரைஞ்சு ட்ரெஸ் வாங்க வந்தா ஒழுங்கா ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துட்டு போகணும், அதை விட்டு பெராக் பார்த்துன்னு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பசங்களை அடிச்சு விரட்டி விட்டுறாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மூர்த்திக்கு அவர் பொண்ணு மேல லைட்டா சந்தேகம் விட ஆரம்பிச்சிடுது. அதனால தொடர்ந்து அவர் பொண்ணை நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஒரு நோட் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அவர் பொண்ணு மறைமுகமா அருள் கூட போன் பேசுறது இதெல்லாம் இவர் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி தொடர்ந்து இவருடைய பொண்ணு போன்லயே மூழ்கி இருக்கிறத பார்த்துட்டு நாள் சடால்னு ரூம்குள்ள போயிட்டு, ரொம்ப நேரம் நீ போன்லயே இருக்கியாமா, படிக்கிற பொண்ணு இப்படி போனும் கையுமா இருக்கக்கூடாது, ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு வெளியே வந்து இவரோட ஒய்ஃபை பிடிச்சி, வயசு பொண்ணு என்ன பண்றா எதுவும் நீ பார்க்க மாட்டியா, இன்னும் ஒழுங்கா வளர்க்க பாரு, இல்லைனா ரெண்டு பேரையும் வகுந்துருவேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா மிரட்டிட்டு போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல மூர்த்தி அவருடைய வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அவருடைய மொபைலுக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து போட்டோ வீடியோவா வந்துட்டு இருக்கு. அந்த போட்டோ வீடியோ அது எல்லாமே இவர் பொண்ணு சம்பந்தப்பட்ட வீடியோஸ் போட்டோஸ். எஸ், அருளும் இவர் பொண்ணு முகிலும் லவ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அது சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸையும் வீடியோஸையும் யாரோ ஒரு மர்ம நபர் அனுப்பியிருக்காரு. அவ்வளோதாங்க, இந்த ஃபோட்டோஸையும் வீடியோஸையும் பார்த்ததுமே மூர்த்தி
பயங்கரமா டென்ஷனா வராரு. ஒரு பொண்ணும் அருளும் லவ் பண்றத இவர் கன்ஃபார்ம் ஆயிடுது. அது போக இப்படி ஒரு வீடியோவும் போட்டோவையும் ஏன் அனுப்பினான்னு தெரியல. அவனையும் முதல்ல கண்டுபிடிக்கணும், கூடிய சீக்கிரம் பொண்ணுடைய காதலையும் கட் பண்ணி வேணுமே, அதுக்காக என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு மூர்த்தி பிளான் பண்றாரு. அப்படி மூர்த்தி பிளான் பண்ணிட்டு அருள் பையன் யாரு, என்ன பண்றான், அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் செக் பண்றாரு. அப்படி செக் பண்ணும்போது தான் இந்த அருள் ரொம்ப ரொம்ப சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு மிடில் கிளாஸ் பையன். அவன் வீட்டுல ஏகப்பட்ட ஏழ்மை, வயசான அம்மா அப்பா தங்கச்சி, இப்படி அருளோட குடும்பமே அவனை நம்பி மட்டும்தான் இருக்கு. காலேஜ் படிச்சுக்கிட்டே பார்ட் டைமா ஈவினிங்ல பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்படி ஒரு லோயர் மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்த பையனான அருள் நம்ம பொண்ணை லவ் பண்றானேன்னு சொல்லிட்டு செம வெறி ஆகுறாரு. கூடிய சீக்கிரம் இந்த பையனை ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. அப்புறம் இந்த பக்கம் காலேஜ்ல அருளும் முகிலும் ஒன்னாவே தான் சுத்திட்டு இருக்காங்க. இருந்தாலும் அருளுக்குள்ள இப்போ ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பையன் இவ்வளவு பெரிய வீட்டுல இருக்கக்கூடிய பொண்ணு நம்ம லவ் பண்றோமே, இந்த லவ் நமக்கு சக்சஸ் ஆகுமா, இதனால நாளை பின்ன நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவன் தயங்க ஆரம்பிக்கிறான். முகிலை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருக்கான், கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா முகில் அப்படி இல்லை, அருள் கூட ரொம்ப டீப்பா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ இவன் தயக்கப்படுறத முகிலால புரிஞ்சுக்க முடியுது. உடனே முகில் அருளை கூப்பிட்டு, பார் நீ ஏன் பயப்படுற, என்னை விட்டு தள்ளி போகணும்னு நினைக்கிற, எல்லாம் எனக்கு புரியுது, ஆனா என்ன பண்றது, அவனை ரொம்ப டீப்பா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், என் அப்பாவை மட்டும் கன்வின்ஸ் பண்ணிட்டா கண்டிப்பா நம்ம காதல் கல்யாணத்துலாம் போய் முடியும் அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணிடுறா. இவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு பழையபடி பேச ஆரம்பிக்கிறான். இந்த விஷயம் முகிலோடைய அப்பாவான மூர்த்திக்கு தெரிய வருது. இப்படியே போச்சுன்னா நம்ம பொண்ணு நம்மளை விட்டு இவன் கூட ஓடிடுவா, அதுக்கு முன்னாடி இந்த பையனை ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு மூர்த்தி முடிவு பண்றாரு. அதுக்கு ஏற்றபடி இவங்க தொடர்ந்து ஒன்னாவே சுத்திட்டு இருக்காங்களே, அது சம்பந்தமான போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் திரும்பவும் அதே அன்னோன் நம்பர் கிட்ட இருந்து மூர்த்தியோட மொபைலுக்கு வருது. இதுக்கு மேலேயும் அந்த முகில் பையனை விட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு ஈவினிங் ஆனால் அவன் பெட்ரோல் பங்க்ல போய் வேலை பார்த்துட்டு இருப்பான்ல, அந்த சமயமாக பார்த்து அவனை தூக்கலாம்னு சொல்லிட்டு மூர்த்தி பிளான் பண்ணுறாரு. அதுக்கேற்றபடியே காலேஜ் டைமிங் முடிஞ்சதும் அருள் பெட்ரோல் பங்க்குக்கு வேலை பார்க்க வரான். கரெக்டாக அந்த டைமிங்கில் நம்ம மூர்த்தி அவனை யாருக்கும் தெரியாமல் கிட்னாப் பண்ணிட்டு நடு கடலில் அவருடைய போட்டுக்கு கொண்டு போயிடுறாரு. இதுக்காக இவர் இப்போ அவனை தூக்கிட்டு இப்போ நடு கடல் கொண்டு வந்திருக்காருனா யாருக்கும் தெரியாம இங்க வச்சு அவனுடைய கதையை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காரு. அப்படி இவரு அந்த பெரிய போட்ல அவனை நடுக்கடலுக்கு கூட்டு வந்து போட்டு பொலம் பொழக்கிறாரு. என்னடே நீ எல்லாம் என் பொண்ணு பக்கத்துல நிக்கவே தகுதியே இல்லாத ஆளு, நீ என் பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கியா, அவனை உயிரோட விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி மூர்த்தி அவனை போட்டு அடி அடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துல அருள் அப்படியே மயங்கி விழுந்துறான். அப்படியே அவன் மயங்கி விழுந்ததுமே அவனை விட்டு அப்படியே இவர் மேல வராரு. எதுக்காக இவர் மேல வந்திருக்காருன்னா, நம்ம மூர்த்தி ரொம்ப பாசமா ஒரு நாயை வளர்த்துட்டு இருக்காரு. அந்த நாய்க்கு சாப்பாடு வைக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. அந்த நாய்க்கு இவர் சாப்பாடெல்லாம் வச்சுட்டு திரும்ப கீழே இறங்கி வந்து பார்த்தா மயங்கி விழுந்து கிடந்த அருளை ஆளை காணோம். எங்க போனானே தெரியல. எங்கடா ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்க, எங்க போனாலும் நான் உன்னை கண்டுபிடிச்சு கொல்லாம விட மாட்டேன், எங்க இருக்க ஒழுங்கு மரியாதை சொல்லு அப்படின்ற மாதிரி எல்லாம் இவர் மிரட்ட, உங்களால என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு குரல் எங்க இருந்துடா வருதுன்னு பார்த்தா இந்த அருள் பயவுல போட்டுக்கு அண்டர் கிரவுண்ட்ல ஒரு சின்ன ரூம் இருக்கு, அதுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு இருக்கான். எவ்வளவு நேரத்துக்கு நீ உள்ளே இருக்க நான் பாத்துறேன்டா, அவனை வெளியில வந்தேன் கண்டந்துட்டுமா அவனை வெட்டாம விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரிலாம் இவர் திட்டிகிட்டே இருக்காரு. இப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் மாற்றி மாற்றி சண்டை போய்கிட்டே இருக்க நடுவில் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த போட்டை நோக்கி இந்தியன் நேவி ஃபோர்ஸ் வராங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர் நேராக ஒரு போட்டுக்கு ஏறி வந்து அன்டைமில் எல்லை மீறி நீ வந்திருக்க, அது இல்லாமல் உன் போட் கேரளா ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது, யார் நீ உன்னை பார்த்தாலே சந்தேகமாக இருக்கே, உன் போட்டு முழுக்க நாங்கள் செக் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்திருக்க நேவி ஆஃபீஸர்ஸ் இந்த மூர்த்தியோட போட்டை செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த போட் முழுக்க அலசுன்னு அலசாடுறாங்க. சார் நான் ஒரு சாதாரண போட் மெக்கானிக், போட் ரிப்பேர்னு சொன்னாங்க, ஸோ இங்கே வந்து சரி பண்ணேன், இதுக்குள்ளே பொழுது சார்ந்துடுச்சு, அதனால தான் ராத்திரி இங்கேயே தங்கிட்டு காலையில் போட் எடுத்துகிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு தான் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் மூர்த்தியும் எவ்வளோ சமாளிக்க பார்க்குறாரு. ஆனால் வந்திருக்க ஆஃபீஸர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த போட் முழுக்க சர்ச் பண்ணுறாங்க. இல்லீகலாக இவன் ஏதாவது கடத்துறானா, சம்மந்தமே இல்லாமல் எல்லையை மீறி இவ்வளோ தொலைவு வந்திருக்கான். ஸோ அந்த ஒரு கோணத்தில் தான் இந்த நேவி ஆஃபீஸர்ஸ் எல்லாமே தேடிக்கிட்டே இருக்காங்க. எதுவுமே கிடைக்கல. கடைசியாக இவ்வளோ நேரம் மூர்த்தி அடித்து போட்டிருக்க அருள் அவன் அந்த போட்டுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரூம்குள்ளே தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். அந்த ரூமையும் சோதனை பண்ணணும்னு சொல்லிட்டு ஆஃபீஸர்ஸ் உள்ளே இறங்கி போகிறாங்க. ஐயோ உள்ளே போனால் அடித்து போட்டிருக்க அருள் இருந்தா மாட்டிப்போமே அப்படின்ற மாதிரி மேலே ஒரு பக்கம் மூர்த்தி ஒரு மாதிரி பதட்டத்திலே இருக்க கரெக்டாக இந்த ஆஃபீஸர்ஸ் கதவை திறந்துறாங்க. கதவை திறந்தா உள்ளுக்குள்ளே அடிபட்டு கிடக்கிற அருளை பார்த்துறாங்க. அருளை பார்த்ததுமே பரவாயில்ல, இந்த ஆஃபீஸர்ஸ் அவனை காப்பாற்றிட்டு இங்கேருந்து மூர்த்தியை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுவாங்கன்னு நினச்சா இங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டு. இந்த ஆஃபீஸர்ஸ் கன்னை எடுத்து மூர்த்தியை நோக்கி ஷூட் பண்ணுறதுக்காக எடுக்கும்போது அவனுங்க ஒரு பக்கம் கன்னு எடுத்தா இந்த பக்கம் நம்ம மூர்த்தி கை ஃபுல்லாக கட்டுக்கட்டா பணம். அந்த பணத்தை நேவி ஆஃபீஸர்ஸ் கையில் கொடுத்ததுமே அவனுங்க கன்னை அப்படியே வச்சுட்டு சரி என்ன பண்ணுமோ பண்ணிட்டு சீக்கிரமா இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்ற மாதிரி ஆசா வாங்கிட்டு இந்த நேவி ஆஃபீஸர்ஸ் மூர்த்தியை விட்டு போயிடறானுங்க. அவ்வளோதாங்க. நேவி ஆஃபீஸர்ஸ் அங்கேருந்து போன உடனே மூர்த்தி திரும்பவும் அருளை போட்டு
அடி அடின்னு அடிக்கிறான். பாவம் அருள் வலி தாங்க முடியாமல் பயங்கரமாக கதறிக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் அவன் பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய மரக்கட்டை இருக்குது. அந்த மரக்கட்டையால் இவ்வளோ நேரம் இவன் அடிச்சுட்டு இருந்த மூர்த்தியை போட்டு ஒரே அடி. இப்படி அடித்ததில் மூர்த்தி அப்படியே ஸ்லிப் ஆகி அந்த போட்டுடைய இன்ஜின்குள்ளே போயிட்டு கால் மாட்டிது. கால் நல்லா வசமாக மாட்டின நிலையில் மூர்த்தி வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ மூர்த்தி ஒரு பக்கம் நல்லா சிக்கிக்கிறான். இந்த கேப்பை பயன்படுத்தி இந்த அருள் அங்கேருந்து தப்பிச்சிருக்கலாம். ஆனால் அதை பண்ணாமல் அந்த போட்டை அப்படியே ரிவர்ஸ் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். எதுக்காகனா இன்ஜின்குள்ளே மூர்த்தியோட கால் மாட்டிகிட்டு இருக்குல்ல, அவனை ரிலீஃப் பண்ணுன்றதுக்காக தான் இவன் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கான். நடு கடலுக்கு தன்னை கொல்றதுக்காக வந்தவனே காப்பாற்றுற விதமாக தான் அருள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கான். இத்தனைக்கும் மூர்த்தி அடித்த அடியில் அருளால் நகர கூட முடியல. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அப்புறம் எப்படியாச்சும் காப்பாற்றணும், என்னதான் இருந்தாலும் தான் காதலியோட அப்பான்றதுக்காக அவருடைய உயிரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இவனும் அந்த போட்டை ரிவர்ஸ் எடுத்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பிளேடு உடஞ்சி போய் மூர்த்தியோட கால் அதுலேருந்து வெளியே வந்துடுது. ஆனால் அந்த போட் கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கிட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா டோட்டலாக அந்த போட் சேதமாயிட்டு இருக்கு. அதே சமயம் மூர்த்தி அடித்த அடியில் அருளால் நகரவே முடியாத நிலைமையில அவனும் மாட்டிக்கிட்டு இருக்கான். அவ்வளோதான், இதுக்கப்புறம் நம்மளால பழைக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அருள் கடைசியாக அங்கே இன்ஜினில் கால் மாட்டி மூர்த்தி சிந்தி இருக்க அந்த ரத்தத்தாலே முகில் அருள்னு அவனுடைய பேரை எழுதிட்டு அப்படியே இறந்துடுறான். கொல்றதுக்காக அருளை மூர்த்தி இவ்வளோ தூரம் கூட்டு வந்து, ஆனால் கடைசியில் அருள் தன்னுடைய உயிரை காப்பாற்றிட்டு அவன் இறந்துட்டானேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மூர்த்தி பயங்கரமாக எமோஷனாக பிரேக் ஆகி அழ ஆரம்பிக்கிறாரு. கொல்லணும்னு வந்த நம்மளையே இவன் காப்பாற்றிருக்கானா, நம்ம பொண்ணை எந்த அளவுக்கு நேசிச்சிருப்பான், கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா அவன் பொண்ணை எவ்வளோ சந்தோஷமாக பார்த்துருப்பான், இதெல்லாம் நினச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. இப்படி ஒரு நல்ல பையனை கூப்பிட்டு வந்து இப்படி கொண்டுட்டோமே, நம்ம பொண்ணுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம் அப்படின்ற ஒரு கில்ட்டி ஃபீலிங்கோட நம்ம மூர்த்தி கடல்லேருந்து கரை ஒதுங்குறாரு. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த ஆழின்ற படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக்கு கமெண்ட்டு ஷேர். லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷனில் ஹைப்புன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காமல் ஹைப்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி மக்களே, இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோடு நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா, பாய்.